வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வாங்க செட்டிநாடு ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாடியில் நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி கொண்டு வரலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கிங்க. ஏன்னா இல்லைன்னா அப்போ தான் தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிடும், குறைன்னு அரையாது. முதல்ல தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் ஒரு தடவை அரைச்சி கொண்டு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கிங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு ஓரம் வச்சிடலாம். அடுத்து இப்போ நான் குக்கரில் ஒரு 1/2 கிலோ மட்டன் கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 7 விசில் விட்டு எடுங்க. எவ்வளோ கறி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவல் தான் ரைஸ் சேர்க்கணும். நான் 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ ரைஸ் சேர்க்குறேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கறி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு விசிலை போட்டு ஒரு 7 விசில் விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு பிரியாணி நல்லா வேகட்டும். நான் விசில் விட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஒரு குக்கர் சூடானோன்னு நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன், நீங்கள் கூட நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுக்குங்க. இப்போ இது கூட ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, இந்த மராட்டி முக்கு, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இது நல்லா தாளிதம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வச்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வேக வச்ச கறியை சேர்த்துக்கணும், மட்டனை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கலரி வச்சுக்கணும். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் மட்டனு. நல்லா ஒரு கிளறி விடுங்க.
நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே கறி வேக வச்சோம்ல, அதில் வேறு மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம்ல, அதனால் இது போதும். நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்ததுனால இது கூட வேக வச்ச கறியோட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. நான் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா இப்போ கொதித்து வரட்டும். அப்போ இது கூட உப்பு காரம்லாம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 சைஸ் லெமன் பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா இப்போ இது கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும் அரிசி. அப்போ தான் உடையாமல் நல்லா வரும். அரிசி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அரிசி மேலே வரும். அப்போயே நமக்கு தெரியும் அதான் பக்குவன்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா அரிசி மேலே வெந்து வந்திருக்கு. இப்போ மூடியை போட்டு நல்லா மூடி கவர் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போடுங்க. ஒரு 2 விசில் வந்தோன்னே எடுத்துருங்க. பாருங்கள், பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக சும்மா சூப்பராக பார்க்கவே நல்லாயிருக்கா. இந்த மாதிரி செஞ்சு செட்டிநாடு ஸ்பெஷல் பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான்வெஜ் பிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.